அடுத்ததாக எம்எல்ஏ அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. மாணவி வி ஹரிணிஸ்ரீ. நடந்து கொண்டிருந்தது. நான் பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து இந்த பரதநாட்டியம் சொன்னாலே தென் சென்னை மயிலாப்பூர் டி நகர்னு சொல்லுவாங்க. வட சென்னையிலேருந்து ஒரு பெரிய நடன கலைஞர் உருவாக்கிறீங்க, உண்மையாக ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். ரெண்டாவது பெற்றோர்களும் பார்த்தீங்கன்னா வணிகம் செய்யக்கூடியவர்கள், சாதாரண வணிகம் செய்யக்கூடியவர்கள். இந்த குழந்தைக்கு பள்ளி மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு ஆர்வமான ஒரு பரதநாட்டியம் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்வு வந்து பார்க்கின்ற போது ரொம்ப சிறப்பாக அது ஒவ்வொரு ஸ்டெப்பும் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணில் அந்த குழந்தை பாடும்போது பார்த்தீங்கன்னா கண்ணெல்லாம் அப்படியே அழகான ஒரு இசை தகுந்த மாதிரி ஒரு பெரிய ட்ரைனிங் கொடுத்த அந்த ஆசிரியர் பெருமக்களுக்கு நன்றி. தாளம் தாளம் சூப்பராக போட்டாங்க. நாங்கள் என்ன பண்ணுறது டேப் பதிவு பண்ணி தான் போடுவாங்க. இது நேச்சராகவே அந்த தாளத்தை சிறப்பான முறையில் நடத்தி மாநில உருவாக்கியவர்களுக்கு நன்றி. இதுக்கு வந்து ஹெல்ப் பண்ண பெற்றோர்கள் வேண்டாம் பரதநாட்டியம் எதுக்குமா படிமா அப்படி தான் சொல்லிக் கொடுப்பாங்க. இந்த குழந்தைகளுக்கு பரதநாட்டியம் தேவை என்று சொன்ன உடம்பு பேச்சு அருமையாக இருக்கும். 100 வயசு வரைக்கும் அருமையாக இருப்பாங்க. இந்த பரதநாட்டியம் என்பது அருமையான ஒரு இது. அது கரெக்டாக பெற்றோர்கள் கொடுத்துருக்குறாங்க. சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்காரு, சூப்பர். வந்து அவருக்கும் மற்ற ராஜேஷ் போன்றவர்களுக்கும் பெற்றோருக்கும் என்னுடைய சார்பாக நன்றி வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த குழந்தை இன்னும் மேலும் படிக்க வேண்டும், இன்னும் பல சாதனைகளை பெற வேண்டும் என்று என்ற சார்பாக நன்றி வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்றைய தினம் சிவஸ்வர்ணாலயா டான்ஸ் அகாடமியின் மூலமாக பயின்ற மாணவிகள் தனுஸ்ரீ, ஹரிஸ்ரீ, ஹரிணிஸ்ரீ, லக்ஷரா ஆகிய 3 மாணவிகள் தாங்கள் பயின்ற அந்த பரதத்தை, கலையினை, நாட்டியத்தை அரங்கேற்றும் வண்ணமாக இந்த தினம் இந்த சலங்கை பூஜை நிகழ்ச்சி சிறப்பான முறையிலே நடந்தேறியிருக்கிறது. இந்த சிறப்பு மிகு நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற வணிகர்களின் பாதுகாவலராக விளங்குகின்ற மதிப்புக்குரிய அண்ணாச்சி எர்ணாவூர் நாராயணன் அவர்களே, காலையிலே திருச்சியிலே துணை முதலமைச்சர் உடன் ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணத்தின் அடிப்படையில் 1 மணிக்கு புறப்பட்டு இந்த அளவில் இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொள்வதற்கு என்னை ஊக்கப்படுத்திய அருமையண்ணன் ராஜேஷ் அவர்களுக்கும் நண்பர் பொன்ராஜ் அவர்களுக்கும் இந்த மேடையில் நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். சிறப்பான முறையில் எனக்கு முன்பாக பேசிய அண்ணன் அவர்கள்
எளிமையாக சொன்னாலும் ஒரு ஆழமான கருத்துக்கள் அதில் இருந்து இதை நான் கண்டேன். ஒரு காலத்திலே பார்த்தீங்கன்னா இந்த கலை ஒரு சாரார் மட்டும்தான் இந்த கலையை விரும்புகிறாகவும் அதை வந்து கற்றுக்கொள்வ ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனால் இன்றைய தினம் அனைத்து மக்களும் இதை கற்றுக்கொள்கின்ற வகையிலே நம்முடைய இது போன்ற ஒரு நாட்டிய இது போன்ற டான்ஸ் அகாடமிகள் இந்த மாணவர்கள்லாம் ஊக்குவித்து இன்றைய தினம் சிறப்பான முறையிலே அவர்கள் தங்களுடைய கலைத்திறனை வெளிப்படுத்தினார்கள். இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற போது எனக்கு கொஞ்சம் பின்னோக்கி ஒரு சில ஞாபகம்லாம் எனக்கு வந்தது. நானும் தமிழ் இசை கல்லூரியிலே இசை கற்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தின் அடிப்படையில் 5 ஆண்டுகள் தமிழ் இசை கல்லூரியிலே பயின்றேன். அவர்கள் அந்த கவுளை ராகத்திலே முத்துத்தாண்டவர்களின் ஆடிக்கொண்டார் பாடல் பாடுகின்ற போது அந்த கல்லூரியிலே நாங்கள் எல்லாம் பயில்கின்ற போது அந்த